எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். அமாவாசையும் அகத்திக்கீரையும். அமாவாசை நாள் என்பது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து அவர்களை வழிபடுவதற்கு உகந்த நாளாகவும் முன்னோர்களின் ஆத்மாக்கள் நம்மை வந்து சேர்வதாக ஐதீகம் உள்ளது. பசுவின் உடலில் அனைத்து தேவர்களும் ரிஷிகளும் ஏன் நம் முன்னோர்களும் நம்மை தேடி வருவதாக நம் முன்னோர்கள் பதிவு செய்துள்ளனர். எனவே அமாவாசை அன்று பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது நம் முன்னோர்களை மகிழ்வித்து அவர்களின் ஆசிகளை பெற வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது. இதுபோன்ற செயல்கள் பித்ரு தோஷங்களை நீக்குவதுடன் அறியாமல் செய்த பாவங்களும் நீண்ட நாட்களாக திதி கர்மா செய்யாமல் விட்டதால் ஏற்படும் தோஷங்களும் பில்லி சூனிய பாதிப்புகள் நீங்கவும் அமாவாசை அன்று பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது நல்ல பரிகாரம் என்று நம் முன்னோர்கள் பதிவு செய்துள்ளனர். மேலும் அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு விரதம் இருப்பது மற்ற பிற சூழல்களால் உடல் உஷ்ணம் அதிகமாக வாய்ப்புள்ளதாலும் உடல் சூட்டை குறைக்க அகத்து பிளஸ் கீரை, அகத்தின் அதாவது உடலின் தீயை அதாவது உடலின் சூட்டை தணிக்கும் கீரையை நாம் அமாவாசை அன்று உணவாக எடுத்துக்கொள்கிறோம். அகத்திக்கீரை உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தரும் நன்மை கொண்டது. மேலும் அகத்திக்கீரை எளிதில் செரிமானமாகக்கூடிய மற்றும் மலச்சிக்கலை போக்க உதவுவதோடு விரத நாட்களில் நம் வயிற்றை சீராக வைத்திருக்கவும் உதவுகிறது. மேலும் அகத்திக்கீரையில் வைட்டமின்கள், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருப்பதோடு எலும்புகளின் வளர்ச்சி மற்றும் தேய்மானத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது. மேலும் அமாவாசை நாட்களில் சந்திரனின் தாக்கம் நம் உடலிலும் மனதிலும் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதால் அதன் பாதிப்பில் இருந்து நம்முடைய மனதை அமைதிப்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் அகத்திக்கீரை சாப்பிடுவது ஒரு பாரம்பரிய வழக்கமாக நம் முன்னோர்கள் பதிவு செய்துள்ளனர். நன்றி, வணக்கம்.